மூன்றாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் இன்று நாம் பார்ப்பது பயிற்சித்தாள் 1. அலகு 1 குடும்பம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிங்கங்கள் காடுகளில் உள்ள குகைகளில் குடும்பங்களாக வாழ்கின்றன. யானைகள் கூட்டமாக வாழ்வதை யானை கூட்டம் என்கிறோம். பல குடும்பங்கள் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகின்றன. ரம்யாவின் மாமா அவளின் வீட்டிற்கு வந்தார். அவர் ரம்யாவின் அம்மாவின் சகோதரர் ஆவார். எனவே அவர் ரம்யாவின் தாய் வழி உறவினர் ஆகிறார். தீபக்கின் குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா மற்றும் தீபக் ஆகியோர் வசிக்கின்றனர். தீபக்கின் குடும்பம் கூட்டு குடும்ப வகை குடும்பம் ஆகும். அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரீனாவின் குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். கீழ் காணும் குடும்பங்களில் ஜப்பானிய குடும்பத்தை தேர்ந்தெடுக்க. இந்த படங்களில் பார்த்தோம்னா எது ஜப்பானிய குடும்பம் அப்படின்னு இரண்டாவதாக உள்ளது ஆ. அப்போ விடையில் ஆ நெடில் எழுதுங்கள். அடுத்த வினா, மது தனது அம்மாவின் அப்பாவிடமிருந்து பேனாவை வாங்கினாள். மது அவரை டேஸ் என்று அழைத்தாள். அப்போ அம்மாவோட அப்பாவை நம்ம என்னன்னு சொல்வோம்? தாத்தா. அங்கு தாத்தா என்று எழுதுவோம். அடுத்து பாருங்கள், நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் இருப்பிடத்தை நமக்கு எது அளிக்கிறது? குடும்பம். 10வது வினா, விருந்தினரை உபசரிப்பதில் தமிழரின் சிறந்த பண்பு என்பது விருந்தோம்பல். அடுத்ததாக பொறுத்துக. அம்மாவின் அப்பா என்னன்னு சொல்வோம்? தாத்தா. இங்கே தாத்தாங்கிற பதில் இல்லை, அந்த பெரியப்பாவை அடிச்சுட்டு தாத்தான்னு எழுதி அதை நம்ம மேட்ச் பண்ணுவோம், பொருத்துவோம். அடுத்து பாருங்கள், அம்மாவின் தங்கை சித்தி, அப்பாவின் தம்பி சித்தப்பா, மனைவியின் தம்பி மைத்துனன், மனைவியின் அம்மா மாமியார். வினாக்களுக்கு விடையளி. உனது குடும்பத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட மதிப்புகளை சரி என்று குறியிடுக. அன்பு நம்ம குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்டது, அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்து மரியாதை, அதற்கும் சரி என்று குறியிடுவோம். பாதுகாப்பு, அதுவும் சரி என்று குறியிடுவோம். பகிர்ந்து கொள்ளல், அதுவும் சரி என்று குறியிடுவோம். பொறுமை, அதற்கும் சரி என்று குறியிடுவோம். இதெல்லாம் நமது குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட மதிப்புகள். அடுத்து வினா பாருங்க, உனது வீட்டில் சுத்தம் செய்யும் பணியை யார் செய்வார்கள்? உங்கள் வீட்டில் யார் சுத்தம் செய்கிற பணியை செய்வாங்கன்ட்டு எழுதுங்க. நான் இங்கே அம்மா என்று எழுதுகிறேன். அடுத்த வினா, உனது வீட்டிற்காக நீ என்னென்ன பணிகள் செய்கிறாய்? நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன உதவிகள் செய்கிறீங்கன்னு எழுதுங்க. அம்மாவிற்கு சிறு சிறு உதவிகள் செய்தல், அப்புறம் பொருட்களை சரியாக அடுக்கி வைத்தல், புத்தகங்களை அடுக்கி வைத்தல், எடுத்த பொருட்களை சரியாக அதே இடத்தில் வைத்தல், பெரியவர்களுக்கு உதவுதல், சிறு சிறு உதவிகள் செய்தல். இன்னும் என்னெல்லாம் வேலை செய்வீங்களோ அதெல்லாம் இங்கே எழுதுங்க. அடுத்த வினா பாருங்கள், குடும்ப ஒற்றுமை பற்றி கலந்துரையாடுக. நாம் தனியாக வேலை செய்வதை விட சேர்ந்து வேலை செய்வது நல்லது. இது வேலையின் சுமையை குறைக்கிறது, உறவு முறையை வலுப்படுத்துகிறது, அதோடு குடும்பத்தின் ஒற்றுமை ஓங்குகிறது. அடுத்த வினா, நாம் ஏன் குடும்பமாக வாழ வேண்டும்? குடும்பம் நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் இருப்பிடத்தை அளிக்கின்றது. குடும்பம் என்பது உடல் ரீதியான, மன ரீதியான, ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை அளிக்கும் ஒரு தொடக்க பள்ளியாக செயல்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு வகையான பண்புகளுடன் இணைந்து வாழ்கின்றனர். சரியா தவறா என எழுதுக. தனி நபர்கள் இணைந்து குடும்பத்தை உருவாக்குகின்றனர். சரி. மக்கள் தம் தாய் வழி மூலம் உறவினர்களாக மாறுவதை தந்தை வழி உறவுகள் என்கிறோம். தவறு. அது தாய் வழி உறவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, சிறிய குடும்பத்தை நீட்டிக்கப்பட்ட குடும்பம் எனவும் அழைக்கலாம். தவறு. குடும்பம் நமது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிறது.
அது சரி. அப்பாவை பாட்டி என்கிறோம், அது தவறு. என்னன்னு சொல்வோம்? தாத்தா அப்படின்னு சொல்வோம். அடுத்ததாக உறவுகளின் பெயர்களை வட்டமிடுக. முதல் வரிசையில் பாருங்கள் எதுவும் இல்லை. அடுத்த வரிசையில் என்ன இருக்குது? தாத்தா. அதற்கு வட்டமிடுவோம். அதற்கடுத்த வரிசையில் பாருங்கள் என்ன இருக்குது? அத்தை. அடுத்தது மாமா. அடுத்த வரிசையில் சித்தப்பா. அதற்கடுத்த வரிசையில் எதுவும் இல்லை. அதற்கடுத்து பாருங்கள் பெரியம்மா. கண்டுபிடித்து அதற்கு வட்டமிடுவோம். செயல்பாடு: உனது குடும்பத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகளுடன் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ட்ரீ இங்கே வரைஞ்சி அங்கே உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் ஃபோட்டோக்கள் ஒட்டுங்க. உனது குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயர்களையும் அவர்களின் உறவு முறைகளையும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அந்த உறவு முறை மட்டும் எழுதுகிறேன், அவங்களுடைய பெயர் எழுதுங்க. இப்போ அம்மா அப்படின்னு எழுதியிருக்கேன், அதுக்கு நேராக உங்கள் அம்மாவின் பெயர் எழுதுங்க. அப்பா அப்பாவின் பெயர் எழுதுங்க. அடுத்து தங்கை இருந்தால் தங்கையின் பெயர், அக்கா இருந்தால் அக்காவின் பெயர், அண்ணன் இருந்தால் அண்ணனின் பெயர், தம்பி இருந்தால் தம்பியின் பெயர் எழுதுங்க. தாத்தா பாட்டி, வேறு யார் இருக்காங்க? அத்தை மாமா, அவர்களுடைய பெயர்களையும் அங்கு எழுதுங்கள். அடுத்ததாக உனது தந்தை வழி மற்றும் தாய் வழி உறவினர்களின் பெயர்களை எழுதுக. இப்போ தந்தை வழி உறவினர்கள் யாரெல்லாம் வருவாங்க? தாத்தா பாட்டி, அவங்களோட பேர் எழுதுங்க. அதுக்கடுத்து அத்தை, அடுத்து யார் வருவாங்க? சித்தப்பா பெரியப்பா, இவங்களுடைய பெயர்களை அங்கு எழுதுங்கள். அடுத்து பாருங்கள் தாய் வழி உறவினர்களின் பெயர்கள். தாய் வழி உறவினர்கள் யார் வருவாங்க? அதே தாத்தா பாட்டி, அப்புறம் மாமா, சித்தி, பெரியம்மா, இவர்களுடைய பெயர்களை இந்த பக்கம் எழுதுங்க. அடுத்து உனது தெருவில் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை எழுதுக. பெரியவர்களின் துணையோடு குடும்பங்களை சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம் என வகைப்படுத்துக. உங்கள் தெருவில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது அப்படின்ட்டு அதனுடைய விவரங்களை இங்கே எழுதுங்க. தெருவின் பெயர், இப்போ உதாரணத்திற்கு நான் என்ன எழுதுகிறேன்? காந்தி நகர் அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் உங்களுடைய தெருவின் பெயர் எழுதுங்க. தெருவில் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு எழுதுங்க. நான் இங்கே ஒரு 35 அப்படின்னு எழுதுகிறேன். அதில் சிறிய குடும்பம் இதெல்லாம் எத்தனை சிறிய குடும்பங்கள் இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு 20 சிறிய குடும்பங்கள். பெரிய குடும்பங்கள் எத்தனை இருக்குது? 5. அடுத்து கூட்டு குடும்பங்கள் எத்தனை இருக்குது? 10. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய் வழி என்றால் டேஸுடன் தொடர்புடையது, அம்மாவுடன் தொடர்புடையது. அடுத்து பாருங்கள் பெற்றோரும் குழந்தைகளும் மட்டும் உள்ள குடும்பங்கள் என்ன குடும்பம்? அது தனி குடும்பம். அடுத்து பின்வருவனவற்றில் யார் குடும்ப உறுப்பினர் அல்ல? அப்போ படித்து பாருங்கள். மாமா, மனைவி, தாத்தா, ஆசிரியர்கள் இருக்காங்க. இதில் யார் குடும்ப உறுப்பினர்கள் அல்ல? ஆசிரியர்கள். அடுத்து கொடுக்கப்பட்ட மொத்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணுங்கள். யாரெல்லாம் வருவாங்க குடும்ப உறுப்பினர்களா? தந்தை, அம்மா, மாமா, தாத்தா, அண்ணன், அக்கா. அப்போ எத்தனை பேர் வராங்க? 6 பேர். அடுத்த வினா, செல்ல பிராணிகள் என்றால் என்ன? உனக்கு பிடித்த செல்ல பிராணியை வரைந்து வண்ணமிடுக. அதாவது செல்ல பிராணின்னா என்ன? மகிழ்ச்சிக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் ஒருவரால் முதன்மையாக வளர்க்கப்படும் பிராணிகள். அது விலங்காகவும் இருக்கலாம் அல்லது பறவையாகவும் இருக்கலாம். அவற்றை நாம் என்னன்னு சொல்கிறோம்? செல்ல பிராணிகள் என்கிறோம். இங்கே உங்களுக்கு பிடித்த செல்ல பிராணியினுடைய படம் வரைந்து வண்ணம் தீட்டுங்கள்.